சமையலுக்கு எந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமான்னு எப்பவுமே ஒரு குழப்பம் தான். அதை யூஸ் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் இல்லை, இதில் ஒமேகா 5 இருக்கு, இது ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு மாறி மாறி விதவிதமாக ரகரகமான எண்ணெய்கள் மார்க்கெட்டில் வந்துருச்சு. விதவிதமான எண்ணெய்களை வாங்கி யூஸ் பண்ணி விதவிதமான நோய்களும் வந்துருச்சு. எதுக்கு வம்பு? நம்ம பெரியவங்க நம்ம காலத்தில் எது யூஸ் பண்ணாங்களோ அதை வாங்கி யூஸ் பண்ணாலே போதும், எந்த குழப்பமுமே வேண்டாம். நாம சின்ன வயசுல எதை சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும், எந்த குழப்பமும் வேண்டாம். கடலெண்ணெய் ஒரு பங்கு, தேங்காய் எண்ணெய் ஒரு பங்கு, நல்லெண்ணெய் ஒரு பங்கு, இதை மூணையும் நல்லா கலந்துட்டு ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சாலே போதும். அந்த காலத்துல எல்லாம் இந்த எண்ணெய்களை தான் நம்ம பெரியவங்க பயன்படுத்தினாங்க. அப்போல்லாம் தேங்காய் எண்ணெய வீட்டுக்குள்ள பனிகாலத்துல வச்சாலே அவ்வளோ கெட்டித்தன்மையா மாறும். இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூட கெட்டித்தன்மையா மாறுறது இல்லை. நல்லெண்ணெயில சமைக்கும் போதே வீடே கமகமன் மாசமா இருக்கும். அந்த சட்டி முழுவதும் நுரையா பொங்கும். நல்லெண்ணெயில வைக்கிற குழம்புக்குன்னு தனி ருசி இருக்கும். இப்பெல்லாம் எந்த ருசியும் இல்லை, எந்த மனமும் இல்லை. நல்ல எண்ணெய்களை வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணாலே போதும், குழப்பிக்கவே வேண்டாம்.